ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, தேவன் நமக்கு மட்டுமாய் பெரிதான ஆசீர்வாதங்களை, இரக்கத்தை, கிருபையை, தயவை கொடுத்தவர், நம்மோடு கூட இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த அந்த மகிமையான தேவனை, மகத்துவமான தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, பரிகாரியாகிய கர்த்தரை நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு, அவர் நமக்கு இம்மட்டுமாய் பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இது உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த 5 மாதங்கள் நம்மை காத்து வழிநடத்தின வரை இந்த 6வது மாதத்திலும் இந்த மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். பரிகாரியே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. ஜீவ அப்பமே உமக்கு நன்றி. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான வேளையிலே உம்முடைய பலத்த கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவர், சர்வ வல்லவருமையாகிய தேவனாகிய கர்த்தர் நீர். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே உடைய கரத்திலே வந்து ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லா தடைகளை அறிந்து எல்லா குறைகளை குற்றங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கர்த்தர் தாமே எல்லா தடைகளை எடுத்து வரும் நாட்களிலே பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்கவும், ஜெபத்திலே விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கத்தக்கதா தேவ கிருபையைத்தாரும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடும் பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற உடைய சத்திய வார்த்தையிலும் தேவ இரக்கம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான வேலை முழுவதும் உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாட்டு புத்தகத்திலே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்கிற ஒரு அருமையான பாடல். தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 1908வது பாடல், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்கிற பாடல்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். இன்ப இயேசு ராஜா வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா வாழ்ந்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்சத்தில் சேர்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்சத்தில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை திரை அற்ற பரிசுத்தர், கரை திரை அற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன்வெளியில் உலவிடுவேன். ஏழை நான் பொன்வெளியில் உலவிடுவேன். இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினைகள் நீட்டும் போது மறைவான முழங்கும் போது தூதர்கள் வினை நீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டினாலும் உடலிடுவேன். முற்றிடம் சுட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டினாலும் உடலிடுவேன். வாரினால் அடிபட் முதுகை பார்த்தேன். வாரினால் அடிபட் முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்தே. என் உள்ளம் நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா எந்த நாம் போதாதையா.
வர்ணிக்க இந்த நாவு போதா. ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகா எக்காலம் என் துணை தேடுமோ, ஏழை என்னாவல் என்று தீர்ந்திடுமோ. ஆகா எக்காலம் ஏழை என்னாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்னை துடைக்கிறாரோ, அப்பா கண்ணீர் என்னை துடைக்கிறாரோ. அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே, அவளாய் எங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமும் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமும் மோட்சமே சேர்ந்தால் போதும், நித்தியமும் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் நாம். தேவனுடைய கிருபை, அது இரக்கம், அந்த தயவு நமக்கு பெரிதான காரியமாய் இருந்தாலும் தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. அந்த மகிமையான தேவன், அந்த மகத்துவமான தேவனு, அவருக்கு எல்லா காரியமும் வெகு லேசானது. ஆகவே நாம் ஒரு பாடல், லேசான காரியம் எதுவும் உமக்கு லேசான காரியம் என்கிற பாடலை பாடி, கர்த்தருக்கு எந்த ஒரு காரியம் மிக கடுமையானதோ, மிகவும் அது தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இந்த பூமியில எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்து முடித்தார், செய்து கொண்டும் இருக்கிறார், இனியும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தரை இந்த நேரத்திலே லேசான காரியம் எதுவும் உமக்கு லேசான காரியம் என்கிற பாடலை பாடி இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். லேசான காரியம் மக்கு லேசான காரியம், பலமும் பலமுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தால் உதவிகள் செய்வன் லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். மண்ணான மனிதனை பிசைந்து மனிதனை படைத்த லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை லேசான காரியம்.
மன்னான மணி மன்னாவை தருவர் லேசான காரியம். மன்னான மனிதர் மன்னாவை தருவர் லேசான காரியம். மக்கது லேசான காரியம், லேசான காரியம். மக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராயிருந்தால் உதவிகள் செய்வர் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வர் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வர் லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். ஆழ்கடல் மீன்வான் வரி பணம் எடுப்ப லேசான காரியம். ஆழ்கடல் மீன்வாயில் வரி பணம் எடுப்ப லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராயிருந்தால் உதவிகள் செய் லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். கற்பாரை போல் கடல் மேல் நடப்ப லேசான காரியம். கற்பாரை போல கடல் மேல் நடப்ப லேசான காரியம். கற்றாடி நீரை கனிரசமாக்குவ லேசான காரியம், லேசான காரியம். கற்றாடி நீரை கனிரசமாக்குவ லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராயிருந்தால் உதவிகள் செய் காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆமென். தேவன் மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்தார். கடந்த 5 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவரை இந்த 6வது மாதத்திலும் 1வது ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே நாம் கூட பரலோக தேவனுக்கு முன்பாக, நம்மை படைத்த தெய்வத்திற்கு முன்பாக, நம்மை உருவாக்கின தெய்வத்திற்கு, நம்மை வாழ வைத்த தெய்வத்திற்கு, நம்மை வழிநடத்துகிறவருக்கு, நம்மை தேடி வந்தவருக்கு நன்றி சொல்லும் விதமாக கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து தேவனை மட்டும் நம்ம ஒருவரையும் பாதுகாத்திருக்கோம். வரும் நாட்களிலும் அவருடைய இரக்கம், தயவு, கிருபை தொடர்ந்து கிடைக்க
இந்த பூமியிலே ஜீவன் உள்ள வரைக்கும் அவருக்காய் பிரியமாய் வாழவும், அவருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கத்தக்கதா தேவ சமூகத்திலே நான் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்த தேவனுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், அவருடைய வல்லமை, தயவு, கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து கிடைக்கும்படியா, என்ன சூழ்நிலை ஆனாலும், எப்படி காரியங்கள் நமக்கு அது தடுமாற்றமோ, தடைகளோ அல்லது போராட்டம் இருந்தாலும், இவை எல்லாவற்றிலும் இருந்து தடைகளை நீக்கி போடுகிறவர், போராட்டத்தில் இருந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, நித்திய கிருபையை தருகிற அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே கடந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதவாறு ஆண்டவரே ராஜசத்மா எங்களை இவ்வளவாய் காத்து நன்றி ஐயா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, விபத்துகள் மத்தியிலும் கூட தாப்பனே ராஜசப்பா எங்களை காத்து கொடான கூட நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே இந்த வருஷத்துல கூட எங்களை 5 மாதங்கள் ஆண்டவரே கடந்து வைத்ததற்காக கொடான கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பொழுதினை கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கேற்க வைத்து நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஆண்டவரே ஆராதனையிலே வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட ஒரு கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜசப்பா. அவர்கள் தடைகளை கூட எடுத்து தகப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே இனி வரும் நாட்கள்ல கூட அவங்க ஆலயத்தில் பிரவேசிக்கின்ற கிருபை நீர் அவங்களுக்கு தாருங்க தகப்பனே ராஜசப்பா. இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜசப்பா இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கூட நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் கேட்டு அதை நிறைவேற்ற வல்லவர் நீர் ஒருவரே ஆண்டவரே ராஜசப்பா. ஆண்டவரே ராஜசப்பா எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் அது போல எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜசப்பா. ராஜசப்பா ஏதோ கடைசி நாட்கள் கூட நெருங்கி வருகிறது தாப்பனே ராஜசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் நிறுத்தி தாப்பனே ராஜசப்பா நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறியதற்கும் கருவை நீர் அவர்களுக்கு தாருங்க தாப்பனே ராஜசப்பா. கூட உங்களை விட்டு வலுவிலகி போன பிள்ளைகளை கூட ஒரு கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜசப்பா. அந்த பிள்ளைகளின் மனதை கூட நீர் மாற்றுங்க தாப்பனே ராஜசப்பா. இனி வரும் நாட்கள் கூட ஒருவரே மெய்யான தேவன் என்று உணரத்தக்க கிருபையை நீர் அவர்களுக்கு தாருங்க தாப்பனே ராஜசப்பா. இன்னுமாய் கூட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கூட தாப்பனே ராஜசப்பா அவங்க போல தாப்பனே ராஜசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கூட தாப்பனே ராஜசப்பா மாற்றுங்க தாப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே அவர்கள் ஜபத்தில் உறுதியா இருக்கத்தக்க கிருபையை நீர் அவர்களுக்கு தாருங்க தாப்பனே ராஜசப்பா. காரியங்களுக்கு கூட எதிர்த்து நிற்கத்தக்க பலனை நீர் அவர்களுக்கு தாருங்க தாப்பனே ராஜசப்பா. இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜசப்பா எத்தனையோ நோயாளிகள் கூட தாப்பனே ராஜசப்பா இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் தாப்பனே ராஜசப்பா. அவர்களை கூட நோக்கி பாருங்க தாப்பனே ராஜசப்பா. நீர் அநாதி தேவனா இருக்கிறீர் தாப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே ராஜசப்பா ஒரு தாய் தேற்றுவது போல நீர் தாப்பனே ராஜசப்பா சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜசப்பா. இன்னுமாய் கூட இந்த வேளையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களை தியானிக்கிற வசனங்களை தரமிருந்து ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜசப்பா. ஆராதனை துவக்கம் முடிவரை கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வருகிறோம். நீரே ரட்சகரும் மீட்பருமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் கனிமணி போல காத்தீர். 5 மாதங்கள் காத்ததற்காய் நன்றி. 6வது மாதத்தில் உடைய இரக்கம் கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. நீரை வழி நடத்தும், பலப்படுத்தும், பாதுகாத்துகளும். ஆமேன். தொடர்ந்து இந்த நேரத்திலே நாளை மறுநாள் எண்ணப்படுகிற இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஆனது இந்த தேசத்திலே ஒரு பெரிதான காரியங்களை தேவ கிருபை, தேவ தயவு,
தேவ சித்தம் ஒன்று மட்டுமே நிறைவேறும் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு கர்த்தர் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ, யார் நம்மை ஆளப்போகிறார் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். இதுதான் நடக்கும், இப்படித்தான் ஆகும் என்று ஒவ்வொருவர் சொல்லலாம். ஆனால் தேவ சித்தத்தை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. தேவன் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை அவர் இந்த தேசத்தை ஆள வேண்டும், அடுத்த 5 ஆண்டுகள் அவர்தான் ஆளுவார் என்று யார் முன்குறித்திருக்கிறாரோ, அந்த ராஜா, அந்த பிரதமரானது இந்த தேசத்திலே உள்ள தேவ பிள்ளைகளுக்கும், இந்த தேசத்திலே இருக்கிற காணப்படுகிற பாவம் கிரியைகள், அசுத்தங்கள், அருவருப்புகள், இன்னும் பொல்லாத காரியங்களை செய்கிறவர்களை கடுமையாய் தண்டிக்கவும், இன்னும் அந்த தேசத்திலே காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்களில் இருந்து தேவ கிருபை, தேவ தயவு ஆளுகிற அதிகாரிகளுக்கும், அதே போல அங்கே வேலை செய்கிற மினிஸ்டர்கள், அலுவலக அதிகாரிகள், கமிஷனர்கள், இன்னும் போலீஸ் அதிகாரிகள், இன்னும் இராணுவம், இன்னும் இந்தியாவிலே இருக்கிற முக்கிய பொது பொறுப்பு பதவிகளில் இருக்கிறவர்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும், அதுபோல மற்றவர்களுக்கு உடைய காரியங்களை அறிந்து லஞ்சமோ ஊழலுக்கோ அல்லது ஜாதி மத இன அடிப்படையில் இல்லாதபடி எல்லாம் இந்தியர்கள் என்கிற அந்த உணர்வோடு அவர்கள் செயல்பட, இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாமும் சாட்சியாக இருக்க, தேவ பிள்ளைகள் சாட்சியாக இருக்க, யாருக்கு வரி கட்ட வேண்டுமோ அதற்கு வரி செலுத்தும்படியா, யாரை நாம் கனப்படுத்த வேண்டுமோ, யாருக்கு மரியாதை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்த தேவ பிள்ளைகள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போவதற்காக அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவர், அவர் மனுஷரால் கூடாததை அவர் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும் என்று விசுவாசித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒருவர் ஆண்கள் பகுதியில் இருந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமான ஏசப்பா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஆமேன், ஆமேன் ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தாரும், கிருபை தாரும். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. ஆமேன், ஆமேன். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன், ஆமேன். ஆமேன். தேவ நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபை, தேவ தயவு பெரிதான காரியங்களை செய்ய போறக்காய் நன்றி. தேவ மகிமை கிடைப்பதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமேன். தொடர்ந்து சகோதரர் ஜான் இந்த காரியத்திற்காக தொடர்ந்து இன்னும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இரக்கமாயிரும், இரக்கமாய். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமாயிரும், கிருபையாய். இயேசுவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென். ஆமென். தேவன் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடைசியாக தேவ கரத்திலே ஊழியர்களுக்காய் சுவாச பிள்ளைகளுக்காக ஜான் நாகராஜ் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆமென். நாகராஜ் இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே தேசத்திற்காய், ஜனங்களுக்காய் ஆண்டவரே, ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தொடர்ந்து பெரிதான காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ரட்சிக்கப்படும். ஒவ்வொருவருமை அறிந்து கொள்ள உம்முடைய இரக்கம், கிருபை, தயவு கிடைக்கட்டும். தேவன் தாமே பெரிதான காரியங்களை செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலே உம்மை பற்றி அறியாத ஜனங்களும் மனம் திரும்பாதவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்க தேவ சத்தத்தை கேட்கும்படியா வியாதியிலும் பலவீனத்திலும் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இருக்க தேவ சமாதானத்தையும் தேவ அன்பையும் தேவ இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே பெரிதான காரியங்களை செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஊழியங்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். நாம் எழுந்து நின்று மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்ற என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 408வது பாடல். மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ மகிமை உமக்கென்றோ துதியும் கனமும் ஸ்தோத்திரம் தூயவர் ஆராதனை என் நண்பரேசுவுக்கே என் நண்பரேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் நண்பரேசு இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே ராஜாக்களாக லேவியராக ராஜாக்களாக லேவியராக
உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழ் ஸ்தோத்திரம் தூயவர் உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் வெலத்தார் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. அன்பால் வெலத்தார் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எப்போதும் இருக்கும் இனிமேலும் வருகின் எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின் இனிமேலும் வருகின் எங்கள் ராஜாவே. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உமர் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம்மரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம்வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை துதியும் புகழ் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே.
அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 77 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 77 1 முதல் 12 வரை மாறி மாறி வாசிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேவனை நினைத்த போது அலறினேன். தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரையெல்லாம் உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிற தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் மறுபடியும் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். தானியேல் எழுதின புஸ்தகம் தானியேல் 11ஆம் அதிகாரம். தானியேல் 11 35 36 வாசிக்கலாம். அறிவாளிகளை புடமிடுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் வெண்மையாக்குவதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வரை இன்னும் நாள் செல்லும். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய இரக்கம், தயவு, கிருபை வாசித்த உம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 12 வாரங்களாய் தியானித்துக் கொண்டு வருகிற தானியேலுடைய சொப்பனத்தையும் தரிசனத்தையும் குறித்து இந்த வேளையிலே அதனுடைய காரியத்தை மறுபடியுமாய் தியானிக்க இந்த வாரத்திலே கர்த்தர் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி. தேவ இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் கிடைக்கட்டும். இதோ இந்த நாட்களிலே அது எப்படியா இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றும், அது சொன்ன வார்த்தை அது உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டது, அது வெறுமையாய் திரும்பாது, அது சொன்னதை நிறைவேற்றும் என்று நாங்களும் விசுவாசம். தேவ இரக்கம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் கிடைக்கட்டும். கர்த்தர் தாமே மனம் இறங்கும் தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவுகளும் இன்னும் தொடர்ந்து வார்த்தையை குறித்தும் அதனுடைய மகிமையை குறித்தும் அது எங்களை சுற்றி எப்படியாய் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை காணத்தக்கதாக எங்கள் கண்களையும் எங்கள் செவிகளையும் இருதயங்களையும் திறந்து நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் மாற, தகுதி உள்ளவர்களாய் மாற, உம்முடைய வார்த்தையை நிறைவேறி கொண்டிருக்கிறது, ஆகவே நீர் வருகிறீர் என்று நாங்களும் ஆயத்தப்படத்தக்கதாக இரக்கத்தை கிருபையை தாரும். தொடர்ந்து இந்த நேரத்திலே பேசுகிற காரியத்திலே கர்த்தாவே நீரே அடியேனோடு உம்முடைய வாயின் வார்த்தையாயிருந்து நீர் பேசும் அதை உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் கேட்டு அந்த வார்த்தையை, அது மகிமையான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் இதை நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். நிறைய மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். உட்காரலாம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நேரத்திலே தானியேலுடைய இந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு இந்த 13ஆம் வாரமானது நாம் இந்த தானியேல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை இணைத்து பேசி, பிறகு தானியேல் எந்த நோக்கத்திற்காக இந்த காரியத்தை செய்தாரோ, அது என்ன காரியம், அது எப்படி அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது என்ன செய்தது, என்ன காரியங்களை அவர் செய்தார் என்றும் இந்த நாட்களிலே அதனுடைய சரியானவற்றை புரிந்து கொள்ள தேவ இரக்கம் கொடுப்பாராக. நாம் கடந்த நாட்களிலே இந்த 4 ராஜ்யங்களை குறித்தும், இந்த 4 ராஜ்யங்கள் என்ன காரியத்தை நடந்தது, அது எப்படி அது நிறைவேறி கொண்டிருந்தது, அது எப்படியாக அது தேவனுடைய வார்த்தையை செய்தது என்று நாம் கவனிக்கிறோம். அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை மறுபடியுமாக நாம் ஒரு சில காரியங்களை மட்டும் மேலோட்டமாக பார்த்து, இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டது எப்படி இன்றைக்கு தொடர்ந்து அந்த ரோம ராஜ்யமானது அது கிபி 400 தொடங்கப்பட்டது என்று பார்த்தோம். அது பிஃபோர் கிறிஸ்ட் 63 தொடங்கி, BC 63 தொடங்கி 476 வரை ரோமர்கள் இந்த உலகத்தை ஆண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் 476 இன்றைய வரைக்கும் இந்த காரியமானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் இந்த காரியமானது அது எப்படி ஆவிக்குரிய ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது, அது என்ன செய்கிறது உலகத்தில், இன்றைக்கு அது சபைகளுக்குள்ளாக என்ன செய்கிறது என்று நமக்கு கவனிக்க போகிறோம். கவனமா கேளுங்க, சத்தம் படுத்தாதீங்க, ஏன்னா சத்தம் வந்துட்டே இருக்கு. கவனமா கேட்டு அதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் நம்ம தியானிக்க போகிற காரியமானது ஒரு மகத்துவமான காரியம், ஒரு மகிமையான காரியம். ஆகவே அதை ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி புரிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எப்படி இன்றைக்கு தேவராஜ்யம் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்க, இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தாவியினாலே, அந்த தேவனுடைய ஆவி என்கிற அந்த பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறார். அந்த பிசாசை நான் துரத்துகிறேன். அந்த பிசாசு உங்களுக்குள்ளாக இருந்து அது கிரியை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது அது துரத்தப்பட்டு இப்பொழுது அந்த ஆவி இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. அந்த ஆவிதான் என்னது? தேவனுடைய ஆவி, தேவனுடைய ராஜ்யம் அது. ஆமென். அப்ப தேவ ராஜ்யம் என்பது அது எங்கேயோ ஆண்டு கொண்டிருக்கிற, அது எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல. தேவனை யார் விசுவாசித்து அவரை பிள்ளை என்று அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தின் மூலமாகவும். இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே எனக்காய் மரித்து அந்த இரத்தம் என்னை என்ன செய்தது? கழுவினது, என் பாவத்தை போக்கினது, என்னை அவர் சுத்திகரித்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆவி, அந்த பரிசுத்தாவி என்கிறது எனக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் என்னது? தேவ ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யம் அது லூக்கா 17:21 அவர் சொல்றார், வாசிங்க இன்னொரு காரியத்தை. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விடாது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். பாருங்க, தேவ ராஜ்யம் எங்கே இருக்கிறதாமா? உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எப்படி தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறதோ அதை போல இந்த ரோமர்களுடைய ராஜ்யம்
இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இருக்கிறது. எப்படி சபைகளுக்குள்ளாக ரோம ராஜ்யம் வருகிறது? இந்த ரோம ராஜ்யம் என்ன செய்தது என்று நம்ம பார்க்க வேண்டும். இந்த ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? கொலை செய்ய ஒத்துக்கொண்டார். கொலை செய்ய ஒத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஜனங்களாலே அங்கே அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்த நம்ம என்ன சொல்லலாம், அவர்களையும் கிறிஸ்தவர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான், அவர்களும் அங்கே தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனாலே சபை என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்ரவேல் கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தாரும் சேர்ந்து தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறாங்க. யாருகிட்ட ஒப்பு கொடுக்கிறாங்க? ஏரேது விடத்திலேயும், அன்றைக்கு இருந்த அந்த பிலிப்பு விடத்திலேயும், அன்றைக்கு இருந்த பிலாத்து விடத்திலேயும், அன்றைக்கு இருந்த அங்கே அதிகாரிகள் மன்னர்களிடத்திலேயும் சேவர்களிடத்திலேயும் பிடிச்சு கொடுக்குறாங்க. சேவர்கிட்ட வந்து, வாங்க இவரை பிடிச்சு கொண்டு போங்க, இவரை கொண்டு போய் நீங்க தண்டனை கொடுங்க. ஏனென்றால் இவர் என்ன சொல்றாரு? தன்னை தேவனுக்கு சமமாக்கினார். தன்னை தேவனுக்கு சமமாக்கினார். இவர் தேவன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். இவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார். இவர் யார் என்று எங்களுக்கு தெரியும். இவனுடைய தகப்பன் யார், தாய் யார், இவனுடைய சகோதரர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த தேவன் அல்ல, அந்த தேவகுமாரன் இவர் அல்ல, எங்களை ஆளப்போகிறவர் இவர் அல்ல என்று சொல்லி அவரை புறக்கணித்து அவரை சிலுவையில் அறையும்படி இவனை நாங்க என்ன செய்ய வேண்டும்? பிலாத்து சொல்றார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, இவரிடத்துல எந்த தப்புமே இல்லையே, இவர் அப்படி ஒன்றும் தவறா பேசலையே, அவர் சரியாய் பைபிளில் உள்ளதானே பேசினாரு, எல்லா காரியத்தையும் அவர் சரியாத்தானே செய்தாரு, எல்லாரையும் நேசிக்கிறாரே என்று சொல்லும் பொழுது, இல்ல, அந்த திருடனாகிய அந்த திருடன் யார்? அவன் பேர் என்ன? இயேசுவோடு கூட அரெஸ்ட் பண்ண இன்னொரு திருடன் யாரு? ஏன் எல்லாம் பைபிள் படிக்கிறீங்கன்னே தெரியல. இயேசுவோட அரெஸ்ட் பண்ணது இன்னொரு திருடன் யாரு? ஐயா, நாங்கெல்லாம் பைபிள் காலேஜே போகலைங்க ஐயா, பைபிள் காலேஜ் போனா தான் எங்களுக்கெல்லாம் ஞானம் கிடைக்குங்க ஐயா. அப்படியா? யார் அது? இங்க இயேசுவோடு கூட இருந்தது யாரு? இயேசுவோடு கூட அங்கே சிலுவையில் அடியும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது யாரு? பரபாஸ். யாரது? பரபாஸ். யாரு? என்ன பரபராங்கிறீங்கள? பரபாஸ். பாருங்க, நம்ம வந்து யார் யாரையோ ஞாபகம் வச்சிருக்கிறோம், யாரோ பேரையோ, எல்லா சினிமா நடிகர், எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லாது ஊர்ல போறவங்க வரவங்க பேர் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம். முக்கியமான காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். இன்றைக்கு இதுதான் என்ன பேரு? ஸ்பிரிச்சுவல் அமினீசியா அப்படின்னு. என்னது? ஆவிக்குரிய நினைவிழப்பு. ஆவிக்குரிய நினைவிழப்பு இன்றைக்கு சபைகளில் இருக்கிறது. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். பிசாசு என்ன செய்கிறான் பாருங்க, ஜனங்களை அவன் மதிமயங்க செய்து, ஜனங்களை எதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை மறக்க செய்து, எதையெல்லாம் வேண்டாம் என்று தேவன் ஒதுக்க சொன்னாரோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள அவன் இன்னைக்கு, அதனாலதான் எல்லார் கையிலையும் மொபைலை கொடுத்து நீங்க சினிமா பாருங்க, நாடகம் பாருங்க, இல்லது உங்களை சுற்றி நடக்கிற கேலியும் கிண்டலும் பரியாசமும் வேடிக்கைகளையும் விளையாட்டுகளிலும் பொழுதை போக்கி கொண்டு, அவன் அப்படி நல்லா பாசணும், அவன் இப்படி நல்லா டான்ஸ் ஆடுறான், அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறான், அவன் அதை செய்தான் இதை செய்தான் என்று தேவனை முழுவதுமாக மறக்க செய்து அவன் தந்திரமா செய்து கொண்டிருக்கிறான். நம்ம இல்லை என்று மறுக்கவே முடியாது. அதான் பிசாசுடைய தந்திரங்கிறது. உங்களை என்ன செய்ய செய்வான் என்றால், அவன் உலக நாட்டத்திலே உலக காரியத்திலே மதிமயங்க செய்வான். ஏவாள் இடத்துல அதை ஒன்னே ஒன்னத்தான் செய்தான்.
ஒரே ஒரு காரியம் என்னது, நீங்க சாப்பிட்டா, இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்க மரிக்க மாட்டீங்க. இந்த பழம் என்பது நமக்கு தெரியும். அதை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி அதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும் என்று இல்ல. அது ஒரு ஆவிக்குரிய காரியம். பாருங்க, அவன் என்ன செய்தான், அந்த தவறான காரியத்தை செய்ய சொல்லி அந்த தவறின் மூலமாக இந்த முழு மனுஷ ஜாதியும் பாவத்திலே விழுந்தது, மீறுதலுக்குள்ளாய் விழுந்தது, அசுத்தத்திற்குள்ளாய் விழுந்தது. தேவனாலே என்ன செய்யப்பட்டோம்? தேவனாலே. தேவன் புறக்கணிக்கல, கவனமா கேளுங்க. தேவனாலே புறக்கணிக்கிறது இல்ல, தப்பா சொல்லக்கூடாது. தேவனை விட்டு ஓடி ஒளிகிறாங்க. கவனமா கேளுங்க. தேவனை விட்டு ஒரு மனிதன் எப்பொழுது தவறு செய்கிறானோ, எப்பொழுது அங்கே மற்றவர்களுக்கு இது தெரியக்கூடாது, இது அது இது என்று சொல்லி அவன் தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களையும், எப்படி ஒரு பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டு போகின்ற மாதிரி அவன் தன்னை அங்கே மறைத்து கொண்டு ஒரு தவறை செய்கிறான் என்றால் அவன் தனக்குத்தானே கெடுதல் வருவித்துக் கொள்கிறான். தனக்குத்தானே தீமைகளை செய்ய அவனுடைய இருதயம் துணிகரமாகி விடுகிறது. அதுதான் துணிகரமான பாவங்கிறது. இன்னைக்கு அநேக வீடுகளிலேயும் சபைகளிலேயும் உலகத்திலேயும் நடக்கிறது தான் துணிகரம். தான் என்னது? தான் செய்கிறதை மற்றவர்கள் தெரியக்கூடாது, தான் பேசுகிறதை மற்றவர்கள் தெரியக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அந்த பொல்லாத சிந்தனை பிசாசு கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால தேவன் என்ன செய்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நீங்க உண்மையாகவே உங்கள் தாய் தகப்பனை அன்பு கூர்ந்தால், உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் மரியாதை, அந்த கணத்தை கொடுத்தால், அதே போல தேவனைக்கும் அந்த கணத்தை மரியாதையை அன்பு செய்தால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பேசுறதோ அல்லது மறைவான காரியத்தை செய்வதோ, தவறுகளை செய்வதற்கு உங்களுடைய இருதயம் இடம் கொடுக்காது. தாய் தகப்பன் சொல்வதையும் தேவன் சொல்வதையும், அங்கே தேவனுக்குரிய கணத்தையும் தேவனுக்குரிய மரியாதையும் நீங்க செய்வீங்க. பாருங்க, இங்க ஏன் இதை நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைக்கு அவர் என்ன காரியம் செய்தாரோ அந்த காரியத்தை அவர்கள் பார்க்கல. இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை என்ன செய்தார்? அவர்களுக்கு நன்மைதான் செய்தார். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த, நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு அந்த எந்த பட்டணத்துக்கு போறார்? யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன? சமரியா பட்டணம். என்ன பட்டணம்? சமரியா பட்டணம். அங்க சமரியா பட்டணத்துல போய் அந்த லேடி கிட்ட, சமரியார்கிட்ட தண்ணி கேட்கிறா. அவர் சொல்ற, ஆண்டவரே நீர் எங்கிட்ட தண்ணி கேட்கலாமா? அது நீங்க யூதரா இருக்க ஸ்ரீகிட்ட எப்படி தண்ணி கேட்கறீங்க அப்படின்னு. என்னது? யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன இல்லை, இன்னைக்கு சொல்றோம்ல ஜாதி பிரச்சனை. அதே மாதிரி இவர் முஸ்லீம், இவர் இந்து, இவர் இந்த மதம் அந்த மதம் என்று சொல்லி அன்றைக்கும் அதே அந்த போர்வை இருந்தது. மதம் என்கிற போர்வை, ஜாதி என்கிற போர்வை அன்னைக்கு இருந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்துல கேட்கிற யார் என்பதையும் நீ அறிந்திருந்தீனா நீ அவரிடத்துல கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்று சொல்றார். அப்ப என்னது? அப்ப தேவன் யார் என்பதை அவர் அவளுக்கு வெளிப்படுத்துறார். தேவனிடத்துல என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. தேவனிடத்திலே அவன் யார் இல்ல? அவன் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவன் எந்த ஜாதி மதம் எல்லாம் தேவனிடத்தில் இல்லை. அது தேவன் சமூகத்தில் அந்த பேச்சே இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் தான் இவர் இந்த ஜாதி, இவர் இந்த மதம், இந்த மொழி, இந்த காரியம், இப்படி அவர் ஏழை, இவர் பணக்காரர், இவர் ஒதுக்கப்பட வேண்டியவர், இவரிடத்துல நம்ம பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒதுக்குறார். தேவன் ஒதுக்குற ரெண்டே காரியம். நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் சொல்லுவது, தேவன் மனிதனை விலகி ஓடு என்று சொல்கிற இரண்டு காரியம். முதல் காரியம், தேவனுக்கு சமமாக நீங்கள் எந்த ஒரு மனிதனையும் அல்லது எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வைக்கக்கூடாது. வானத்திலேயோ பூமியிலேயோ வேறு எங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை அல்லாமல், அந்த தேவனை அல்லாமல் வேறு ஒருவரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அது தேவனுக்குரிய அந்த கனத்தை, மரியாதை அதற்கு கொடுக்க கூடாது. ஆமென். அதுதான் தேவன் சொல்றார், விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடு. அது விக்கிரகாராதனை. அதுதான் விக்கிரகா.
நீங்கள் ஒரு பணத்தின் மேலோ, பொருளின் மேலோ, பெண்ணின் மேலோ, தாய் தகப்பன் மேலோ அல்லது யார் மேலேயும் தேவனை விட அதிக பாசம் காட்டுவது. இன்றைக்கு கூட நான் ஒரு பிரபல நடிகர் ஒரு கருத்தை சொன்னதை நான் கேட்ட ஒரு சின்ன ஒரு இது. இவர் இந்து நடிகர், அந்த பெண் முஸ்லீம் பெண், தன்னுடைய களத்தில் ஒரு சின்ன டாலர் போட்டு அந்த நடிகருடைய படத்தை வச்சிருக்க ஒரு ஏஜ்டு லேடி எங்கிட்ட கொண்டு வந்து காட்டினா அது எனக்கு பெருமையா இருந்தது. அவர்கள் ஒரு முஸ்லீம் மதமா இருந்தாலும் அந்த பெண் என் மேல பாசம் காட்டினான்னு சொல்லி. பாருங்க, இங்க அந்த கணவனுக்கு சமமாக இந்த பெண் அங்கே தன்னுடைய புருஷனுக்கு இணையாக அந்த இன்னொரு நடிகரை வச்சிருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய விபச்சாரங்கிறது. இதுதான் என்னது? ஆவிக்குரிய விபச்சாரம். உங்கள் கணவன் என்றால் அந்த கணவனுக்குரிய அந்த ஸ்தானத்திலே கணவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வைக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய தாய் தகப்பனுக்குரிய ஸ்தானத்திலே வேறு யாரும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாகத்தான் இருப்பார்கள் அல்ல. அந்த தாய் தகப்பன் என்பது அந்த இருவர் தான். மற்றவர்களை நீங்க என்ன செய்யலாம்? மற்றவர்களை அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், அந்த ஹானர் பண்ணலாமே தவிர அதனாலதான் இந்த பூமியிலே தாய் தகப்பனை விட வேறு யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, தேவனை தவிர. அதே போலத்தான் தேவனை தவிர வேறு யாரும் உயர்ந்தவர் அல்ல. தேவன் ஒருவர் தான் சரியானவர், அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். இரண்டாவது, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பெண் அவள் எந்த மதம் எந்த இருந்தாலும் சரி, அங்கே புருஷனுக்கு இணையாக வேறு எதை கொண்டு வைத்தாலும் அது ஆவிக்குரிய விபச்சாரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற இரண்டு காரியம், விக்கிரகாராதனைக்கு விலகியோடு, இன்னொன்று விபச்சாரத்திற்கு செய்யக்கூடாது, அதுக்கும் விலகி ஓடுங்கிறார். நீங்க விபச்சாரத்திற்கும் விலகி ஓட வேண்டும், விக்கிரகாராதனைக்கும் விலகி ஓட வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஏன் இதை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு சபைகளிலே இந்த ஆவிக்குரிய ரோம ராஜ்யம் என்கிற காரியம் சபைகளுக்குள்ளே ஆல் கிராண்டட், எல்லாம் அனுமதிக்கப்பட்டது என்கிற போர்வையிலே அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக முதல் இந்த கலவரம் என்று வந்தது, பிரச்சனைகள் என்று வந்தது இந்த இருண்ட காலத்துலதான். அதைத்தான் போன வாரத்திலே நம்ம அந்த பெர்கமு சபையிலே நம்ம வாசித்தோம். அங்கே நிக்கோதேமு என்கிற ஒரு போதனை. அது மட்டுமல்ல, அது ஒரு இருண்ட காலம். சுமார் 1500 ஆண்டுகள். எவ்வளவு நாள்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, சுமார் 1500 ஆண்டு காலம் இந்த ரோமன் கேத்தலிக்கானது முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு வந்தது. முழு சபையையும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. உலகம் முழுவதும் கேத்தலிக்கானது பரவினது. ஆனால் அந்த நேரத்துல தேவன் அங்கே இவர் எழுப்புறாரு, மார்ட்டின் லூத்தர. மார்ட்டின் லூத்தரிலிருந்து வந்ததுதான் என்னது? லுத்தரன் சபை. பாருங்க, இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பெரிய பிரச்சனை ஆகி அது புராட்டஸ்டாண்ட் என்று ஒரு பிரிவினை வந்தது. பிறகு இந்த 2 பிரிவினர்களுக்கு இடையே மிக கடுமையான ஒருவரை ஒருவர் அடித்து கொலை செய்வதும், ஒருவரை ஒருவர் சபைகளை இடிப்பதும், அங்கே அநேக பிரச்சனைகளாய் சுமார் 10 கோடிக்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டார்கள் உலகம் முழுவதும். யாருனால? கேத்தலிக் பீப்புள்னால நடந்தது. இன்றைக்கும் அது வரலாற்றில் இருக்கிறது. இந்த சபைகளுக்குள்ளாக இதுதான் இந்த மங்கின நிறமுள்ள குதிரை. இதுதான் இந்த மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த குதிரை என்ன செய்கிறது? முதலாவது வெள்ளை குதிரையாக அது புறப்பட்டு அது ரிலீஜியஸ் என்கிற போர்வையில வருகிறது. முதலாக அங்கே துவங்கப்பட்ட சபைதான் என்னது? முதலாக கேத்தலிக்கு தான் துவங்கப்படுது சபைகள் என்று, கிறிஸ்தவ மார்க்கத்திலே. அதனாலதான் இங்க நாங்க தாய் சபை என்று சொல்லுவாங்க. கேத்தலிக் தன்னை தாய் சபை என்று சொல்லுகிறது என்னது? அந்த வெள்ளை குதிரை தான் அவர்களுக்கு அடையாளம். முதலாக அது சமாதானத்தோடு துவங்கப்பட்டது. அந்த கான்ஸ்டன்ட் என்கிற அந்த அதிகாரி, அந்த மன்னன் முதலாக அங்கே அவன் போருக்கு புறப்படும் பொழுது, நான் போன வாரம் சொன்னேன், அவன் போருக்கு புறப்படும் பொழுது ஒரு செங்கொடி அவனுக்கு தெரியுது.
அதுல கிராஸ் தெரிகிற மாதிரி இருந்த உடனே அவன் அது இயேசு கிறிஸ்து தான் எனக்கு சொப்பனத்துல தோன்றி செய்தார் என்று சொல்லி அங்கே மதமாக அதை மாற்றுகிறார். முதலாக அதை சபையாக அறிவித்து அதை வணக்கத்துக்குரிய காரியம், இதைத்தான் நீங்க வணங்க வேண்டும், உலகம் முழுவதும் சிலுவையை நீங்க வணங்க வேண்டும், உலகம் முழுவதும் நீங்க இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படியாக அது தொடங்கப்படுகிறது. சீசர்கள் கொண்டு போன சத்தியம் வேறே, இவர்கள் கொண்டு வருகிற இது வேற. அதனாலதான் பாருங்க, அரசியலும் மதமும் ஒன்றாக இணைகிறது. அரசியலும் மதமும் இணையவே கூடாது. அது இன்றைக்கும் இந்தியா மட்டுமல்ல, உலகத்துல எங்க அது இணைந்தாலும் அது போராட்டத்துல தான் போய் முடியும். அப்போ அது வெள்ளை குதிரையிலே புறப்பட்டு பிறகு அது சிவப்பு குதிரையாக மாறுகிறது. இரண்டாவது குதிரை, அது நம்ம வேதத்துல கடந்த நாட்களிலே வாசித்தோம். சிவப்பு எதற்கு அடையாளம்? மரணத்திற்கு அடையாளம். அங்கே மிக கொடுமையான போராட்டங்கள், சபைகளுக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறது. பிறகு அது கருப்பு குதிரையாக மாறுகிறது, இருண்ட காலத்திற்குள்ளாக செல்கிறது. இப்பொழுது நான்காவதாக இந்த மங்கின நிறமுள்ள குதிரை, அது வெள்ளையும் சிவப்பும் கருப்பும் கலந்த ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு பேர்ல் என்று சொல்லப்படுகிற ஒரு குதிரை. அதனாலதான் இது மூன்றாக மாறுகிறது. என்னது? ரிலீஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் டெமோனிக் பவர். இந்த மூன்றும் இணைந்து இன்றைக்கு அது கம்பேரிஷனாக நின்று அது மங்கின குதிரையாக வந்து, இந்த மங்கின குதிரை தான் நான்காவது முத்திரை என்று வேதத்திலே வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 நம்ம வாசித்தோம். அந்த மங்கின குதிரை எப்படி இருந்ததாமா? வாசிங்க. வெளிப்படுத்தும் 6:7-8 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க இருக்கு. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று. பாருங்க, அந்த மங்கின குதிரையில் ஏறினவன் பேர் என்னது? மரணம். இந்த மரணம் தான் எங்க 476 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக இத்தனை பிரிவினைகள், இத்தனை உபதேசங்கள், இத்தனை பாஸ்டர்கள், இத்தனை சபைகள். இன்றைக்கு நீங்க எப்படி கேத்தலிக் என்றும் புராட்டஸ்டன்ட் என்றும் லூத்தரன் என்றும் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், இப்படி சுமார் 900 சபைகள் இருக்கிறது. ஜெகோவா விட்னஸ், இப்படி 900 சபைகளுக்கு மேலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேரை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உபதேசங்கள், ஒவ்வொரு காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டு வர்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்பும் கிடையாது. கேத்தலிக்கத்தான் கனத்தை மரியாதையும் சொல்லுவார்கள். மற்றவர்களுக்கு அந்த சபைகள்ல போவாங்க வருவாங்களே தவிர அவங்க கூட எந்த விதமான காரியங்களை வைத்துக் கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி ஜேக்கோபைட்னா ஜேக்கோபைட்டு தான், மார்த்தோமானா மார்த்தோமா தான், புராட்டஸ்டன்ட்னா புராட்டஸ்டன்ட். இப்படித்தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அந்த பிரிவினைகள், உபதேசங்கள். நாங்க புராட்டஸ்டன்ட்டுங்க, நாங்க மற்றவங்க கூட மற்ற சபைகளில் நாங்க போக மாட்டோம், நாங்கள் கலந்துக்க மாட்டோம். அது ஒரு சிலர் போவாங்க, நாங்கள்லாம் பழைய ஆளுங்க, நாங்க போகவே மாட்டோம், யாரோடையும் கலந்துக்க மாட்டோம், எங்க சபை ஆராதனையில தான் பங்கு கொள்வோம் என்று இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக்குவாங்க. அப்ப தேவன் இத்தனை பிரிவினைகளை, ஆண்டவர் வேதம் சொல்லுது, தேவன் பிரிவினைகளுக்கு தேவன் அல்ல. அப்ப இதுகளை கொண்டு வருகிறது யாரு? இதுதான் பிசாசனுடைய தந்திரம். அவன் குழப்பத்தை கொண்டு வந்து சபைகளிலே குழப்பத்தை கொண்டு வந்து, உபதேசத்தை கொண்டு வந்து, தவறான அநேக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். ஒருவர் பரிசுத்தாவி இருக்கும் பாரு, இன்னொருத்தர பரிசுத்தாவி இல்லையும் பாரு. நீங்க ஒரு சில சபையில போனீங்கன்னா நகையிலே போட மாட்டாங்க. ஒரு சில சபைகள்ல எல்லாரும் நகை போட்டிருப்பாங்க. ஒரு சில சபைகள்ல அல்லேலூயா அல்லது ஸ்தோத்திரம் சொல்லுகிற பாடல்களோ அல்லது பரிசுத்தாவியை, அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதற்கான அங்க அந்நிய பாஷை பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க பெண்டகாஸ்ட்ல போனீங்கன்னா முழுசும் அங்கே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அங்கே அந்நிய பாஷையில பேசுவதுதான் முக்கிய ஒரு அடையாளம், அதுதான் ஆவிக்குரிய அடையாளம் பாங்க. மற்ற நீங்க கேத்தலிக்கோ மற்றவங்க கூட போனீங்கன்னா பரிசுத்தாவியை குறித்தோ அங்கே அந்நிய பாஷைகளை குறித்தோ அந்நிய பாஷை பேசுவதை குறித்தோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, விசுவாசித்தாலே போதும், விசுவாசம் இருந்தாலே போதும். இப்படி சின்ன சின்ன இந்த கருத்து வேறுபாடுகள், இதுதான் என்னது? ரோமராஜ்யம் என்று சொல்லப்படுகிற, அந்நிய உபதேசம் என்று சொல்லப்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள். இது வேதத்திலே இல்லாத காரியத்தை
எப்படி அன்றைக்கு பாபிலோனை ஆண்ட அந்த நெபுகாத் நேச்சார் சின்ன சின்னதா கொண்டு வந்து கடைசியில ஒரு பெரிய உருவத்தை வைத்து அந்த ஜனங்களை வணங்க வைத்தானோ, அதை போல இன்றைக்கு சபையானது இவ்வளவு பிரிவினைகள், இவ்வளவு காரியங்களை கொண்டு வந்து நடக்கிறது. இது 4வது ராஜ்யமாகிய இது. அதான் இன்றைக்கு என்னது, அது கால்களினுடைய ராஜ்யமாக இருக்கிறது, பாதத்தினுடைய நாட்கள். அங்கே இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. அது கெடியும் பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. அதனுடைய அங்கே 3 கொம்புகள் இருந்தது. அந்த 3 கொம்புகளை பிடுங்கப்பட்டதை பார்த்தோம். அங்கே மற்ற அந்த 10 ராஜ்யங்களை நம்ம வெளிப்படுத்துற விசேஷம் 17-12 பார்த்தோம். அந்த 10 ராஜ்யங்களும் 10 கொம்புகளை குறித்து நம்ம போன வாரம் தியானித்தோம். அந்த ராஜ்யங்கள் எது எதுன்னு சொல்லி அந்த 3 ராஜ்யங்கள் அது காணாமல் போனது, மீதமுள்ள 7 ராஜ்யங்கள் இருக்கிறது என்று நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். அதே போல அந்த 7 தலை, வெளிப்படுத்தல் 17:9-11 7 தலைகள், அந்த 7 மலைகளை குறித்து நம்ம பார்த்தோம். அது அங்கே 7 ராஜாக்கள் என்று நம்ம வாசித்தோம். வாசிங்க வெளிப்படுத்தல் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் உட்கார்ந்திருந்த 7 மலைகளாம். பாருங்க, 7 தலை 7 மலைகள். அவைகள் 7 ராஜாக்களாம். பாருங்க, அது 7 ராஜாக்கள். இன்றைக்கு அந்த 7 இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய தனித்தனி ராஜ்யங்களாக இருக்கிறது. அதான் ஒண்ணு என்னது, கிரேட் பிரிட்டன், இன்னொன்னு ஜெர்மன், ஸ்பெயின், பிரான்ஸ், இட்டாலி, போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து. இப்படி இந்த 7 ராஜ்யங்கள் இன்றைக்கு அது இண்டிபெண்டாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, கவனமா கேளுங்க, இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகளை எல்லாம் இணைத்து யூரோப் யூனியன் மாத்திட்டாங்க. இவைகளை எல்லாம் இணைத்து யூரோப் யூனியன் மாத்திட்டாங்க. இப்ப இந்த யூரோப் யூனியன்ல அடுத்து 25 நாடுகளை சேர்த்த போகிறதா அறிவிச்சு அதுலயும் ஒவ்வொரு தேசங்களா சேர்த்தி கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே இணைக்கப்பட்டு இது நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில 2 ராஜ்யங்களாக பிரிந்து போகும். இன்றைக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு தெரியும் 2 பெரிய நேஷன்ஸ். ஒன்று என்னது, யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கா தேசமும், யுனைடெட் USSR, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா. இந்த 2ம் தான் நீங்க இந்த வேதத்துல நீங்க வாசிங்க. அந்த 2 காரியங்கள் என்னது, அர்மகதோன் யுத்தம் என்று வரப்போகிறது. நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிங்க. 7-8 வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவைகளை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணரத்தனையாய் இருக்கும். பாருங்க, இங்க ஒரு காரியம் இருக்கு. அது என்னது, 1000 வருஷம் முடிய வேண்டும். எவ்வளவு முடிய வேண்டும்? 1000 வருஷம். நம்ம அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்ம ஒரு காரியத்திற்கு, என்ன காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அரசாள போகிறார். ஆமென். அவர் இந்த பூமியில என்ன செய்ய போகிறார் என்றால், இந்த 1000 வருடம் இந்த பூமி ஆளப் போகிறார். ஆமென். அப்ப வெறும் 1000 வருஷம் தான் தேவன் இந்த பூமி ஆளுவாரா? அதுக்கும் பிறகு இல்லையா என்றால், இன்றைக்கு இருக்கிற இந்த பூமியை பிசாசினுடைய காரியங்களை கட்டி போட்டு அவர் இந்த பூமியிலே அவர் 1000 வருஷம் அரசாண்டு பிறகு இந்த கோகுமாகு என்கிற இந்த யுத்தம் நடந்து இந்த முழு பூமியையும் அங்க அது அழிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு நியாயத்தீர்ப்பு என்று நடக்கும். அதற்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம தேவனுடைய அந்த 1000 வருஷ அரசாட்சிக்காக நம்ம என்ன செய்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
இதுல பாருங்க, ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, ஒரு குழப்பமான உபதேசம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த யெகோவா விட்னஸ் என்று சொல்லுகிறவர்கள் கவனமா கேளுங்க. நான் ஏன் இந்த ரோம ராஜ்யம், பிசாசனுடைய தந்திரம், இது எப்படி ஜனங்களை தவறான உபதேசத்திலே கொண்டு போய் இன்றைக்கு அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த யெகோவா விட்னஸ் என்று சொல்லுகிறவர்கள் 1000 வருடம் அரசாட்சியானது 1850லயோ 60லயோ அவர்கள் துவங்கப்பட்டாச்சுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த யெகோவா விட்னஸ் தொடங்கப்பட்ட ஆண்டுதான் அது. யெகோவா தேவன் இந்த பூமியிலே 1000 வருஷ அரசாட்சி துவங்கியாச்சு, 1000 வருட அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நம்புறாங்க. அந்த ஒரு குரூப் இன்னைக்கு அதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஒரு கேள்வி அவங்களை கேட்கிறோம், 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும் என்றால், இங்க வேதம் சொல்லுது, நீங்க வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப வாசித்ததுல அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தெரிந்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயர்ந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, இந்த காரியம் இந்த 1000 வருட அரசாட்சியில காணப்பட வேண்டும். இந்த 1000 வருட அரசாட்சியில அங்கே என்ன கிடையாது? பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, மரணம் இல்லை, போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த 1000 வருடம் ஒரு கால், இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள தேவனுக்கு சித்தமானால் நாம் சென்றால் நமக்கு 1000 வருடம் மரணமே இல்லை. அப்ப அதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். நான் செல்வேன், நான் அந்த 1000 வருட அரசாட்சியிலே நானும் பங்கு பெறுவேன். அது மட்டுமல்ல, பிறகு நான் தேவனோடு கூட மறுரூபம் அடைந்து, இயேசு கிறிஸ்து எப்படி ஆனாரோ அதை போல நானும் மறுரூபம் அடைந்து நான் என்ன செய்யப்படுவேன்? அவரோடு கூட என்றென்றைக்கும் அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நான் அங்கே மறுரூபம் அடைந்து அவரோடு கூட ஆளச் செய்ய போகிறேன். அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் என்ன செய்ய வைக்கிறார்? நம்மளைய கிறிஸ்துவோட கூட நாம் என்றென்றைக்கும் அரசாளுவோம். 1000 வருடம் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் அவரோடு கூட நாம் என்னவா இருக்கிறோம்? ஆசாரியர்களாகவும் லேவியராகவும் அவரோடு கூட இருக்க போகிறோம். என்றைக்கும் அந்த தேசத்திலே அங்கே மரணம் இல்லை. பாருங்க, நம்ம தேவனை ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம அதைய ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம தேவனை நீங்க விசுவாசிக்கிறது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் முழு இருதயத்தோட தேவனுடைய வார்த்தையை நீங்க புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து சரியாக நடக்கும் பொழுது இது உங்களுக்கு சரியாக கிடைக்கும். இன்றைக்கு புறஜாதிகளில் இருந்து ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? ஏன் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன்? ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் என்று நம்மை அழைத்துக் கொள்கிறோம் என்றால், நம்ம எதற்காக இந்த பூமியில தேவன் நம்மை படைத்தாராமா? நமக்கு மரணமே இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. ஆனால் மற்ற உலகத்தார் சொல்லுவாங்க, இல்ல நம்ம மரிச்ச பிறகு நீங்க நாயாவோ பேயாவோ கழுகாகவோ அல்லது பறவைகளாகவோ மிருகங்களாகவோ மரிச்சு நீங்க அப்படித்தான் அடுத்த ஜென்மத்துல வருவீங்கன்னு. ஆனா வேதம் சொல்லுது அப்படி அல்ல. நீங்க இந்த பூமியிலே தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்க மறுபிறப்படைகிறீங்க. எப்படி ஒருவன் மறுபிறப்படைகிறான்? எப்படி? ஆவியினாலும் ஜலத்தினால். அப்பதான் அந்த நிக்கோதேமு கேட்கிறான், எப்படி ஒருவன் தாய் வயிற்றுல வயதான ஒருத்த போய் எப்படி மறுபடியும் பிறக்க முடியுமாங்கிறப்ப அந்த சொல்றாரு, இல்ல, நீ தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே அவருடைய ரத்தத்தினாலே நீ கழுவப்படுகிறாய். அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம். தேவனை ஏற்றுக்கொண்டாய், தேவனுடைய மகன் என்றதற்கு அங்கீகாரமாக உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார். இப்ப இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு அடையாளம். பாவத்திலிருந்து மன்னிப்பு, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவத்திற்கு விலகி இருப்பேன். தேவன் எதையெல்லாம் என்னை அந்த காரியத்தை செய்யக்கூடாது விலகியிரு என்று சொன்னாரோ அதை நான் செய்யாமல் இருக்கிறது தான் கழுவப்பட்டவர்களுக்கு அடையாளம். அப்போ தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். அதுதான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்கிறது. தேவன் என்னை ஆண்டு என்னை வழி நடத்துகிறார்.
நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தகப்பனுக்கு யாரையெல்லாம் தேவன் நேசிக்க சொல்கிறாரோ அதை நான் நேசிக்க, நான் தேவனுடைய வழியிலே நான் நடப்பேன். அதான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆமென். நம்ம இப்படி இருக்கத்தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த 1000 வருட அரசாட்சியிலும், கவனமா கேளுங்க, இந்த 1000 வருட அரசாட்சியிலும் அது மட்டுமல்ல, என்றென்றைக்கும் அவரோடு கூட அந்த புதிய வானம் புதிய பூமியில இருக்க போகிறோம். இதுதான் கிறிஸ்தவனுடைய ராஜ்யம். அதான் தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் நான் சொல்ல வந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ரோம ராஜ்யமானது இன்றைக்கு அது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு அது என்ன செய்துட்டு இருக்கு தெரியுமா? இயேசு சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லோத்துவினுடைய நாட்கள். எந்த நாட்கள்? லோத்துனுடைய நாட்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்? 2 காரியம் நடக்குனார். தேவனுடைய வருகைக்கு முன்பாக 2 காரியங்கள். ஒன்று நோவாவின் நாள், இன்னொன்னு லோத்துவின் நாள். நோவாவினுடைய நாட்கள்ல நடந்த ஒரே ஒரு காரியம், நோவாவினுடைய குடும்பம் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அந்த பேழைக்குள்ள வந்தாங்க. ஆமென். அதனாலதான் நம்மளும் சொல்றோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம், அந்த பேழைக்குள்ள நம்ம வர்றோம். இப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம்? இந்த பூமியில மழை, வெள்ளம் அல்லது பூகம்பம் அல்லது கொடிய வியாதி என்ன வந்தாலும், நாம் ஒரு கால் சரீர பிரகாரமாய் மரித்தாலும் இந்த ஜீவன் தேவனிடத்துல போகுது. ஆமென். இப்ப தேவன் நம்மை மறுபடியும் என்ன செய்கிறார்? மறுரூபப்படுத்தி நம்மை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அவரோடு கூட அந்த 1000 வருஷ அரசாட்சியிலும், பிறகு அந்த என்றைக்கும் இருக்கிற அந்த புதிய வான புதிய பூமியில தேவன் நம்மோடு அங்கே வைத்து அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஜீவன். இப்ப இந்த 2000 ஆண்டுகளால தேவன் எப்பொழுது இந்த வானத்தையும் பூமி படைத்தார், அன்றிலிருந்து இன்றைக்கு வரை யாரெல்லாம் மரித்தார்களோ, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, இவர்கள் எல்லாம் உயிரோடு எந்திரிச்சு வர போறாங்க. அதுதான் இங்க வெளிப்படுத்தல் 20ல நம்ம வாசித்தோம். மிருகத்தையாவது அதனுடைய சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலே அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாமல். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க பொட்டு வைக்க கூடாது, கண்மை போடக்கூடாது, அல்லது உங்களுடைய அடையாளங்களை நீங்க தரித்து கொள்ளக்கூடாது. அது பிசாசனுடைய தந்திரமான செயலா இருக்கு. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? தரித்து கொள்ளாம நீங்க அவரோடு கூட எழுந்து 1000 வருடம் அரசாட்சியில் அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அதனாலதான் சொல்லுது பாருங்க, முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தமும். அப்ப தேவன் நம்மை, சப்போஸ் நம்ம மரித்தாலும், இன்னும் ஆண்டவர் வரக்கு ஒரு 50 ஆண்டுகள் ஆகுது அல்லது 100 ஆண்டுகள் ஆகுது என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது இன்னைக்கு வருகிறார் என்றால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தவர்கள் அல்லது 500 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல உயிரோடு எந்திரிச்சு வருவாங்க. அந்த உயிரோடு எழுந்து வந்துதான் என்ன செய்ய போறாங்க? தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாட்சிக்கு வரப்போகிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போறாங்க? அந்த அரசாட்சிக்கு வரப்போறாங்க. அப்ப நாமும் என்னவா இருக்கிறோம்? ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அங்கே தேவனோடு கூட நம்ம இருப்போம். இந்த காரியம் என்னது? நோவா அறிந்து கொண்டார். அதனாலதான் நோவா என்ன செய்தார்? அந்த பேழையை நம்பி அந்த பேழைக்குள்ளாய் சென்று காப்பாற்றப்பட்டார். இந்த பூமி தண்ணீரிலே அழிந்து போனது. அதனாலதான் இன்றைக்கு பூமியில அநேக இடங்களிலே, அநேக தேசங்களிலே மழை வெள்ளத்தினாலே அநேக பாதிப்புகள் இந்த கடைசி நாட்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. மழை அதிகரித்து கொண்டே வருகிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வருஷம் பாருங்க, இன்னொரு 1 வாரத்துல தமிழ்நாட்டுல மிக கடுமையான மழை தொடங்க போகிறது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 20% அதிகமாக வரப்போகுது. இந்தியா முழுவதும் 50% அதிகரிக்கும் இருக்கிறாங்க. என்னது? மழை. அதை போல இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெயில். இன்றைக்கே நீங்க கவனிச்சீங்கன்னா நேற்று போன வாரம் கூட அங்கே ராஜஸ்தான் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 53 செல்சியஸ். எவ்வளவு? 53 செல்சியஸ் என்பது 124 டிகிரி. அப்படி நீங்க வெளியில போய் ஒரு 5 நிமிஷம் நின்னீங்கன்னா
அப்படியே சுருண்டு விழுந்துருவீங்க. நூற்றுக்கணக்கான பேர் மரித்திருக்கிறாங்க. இது முழு உலகத்திலேயும் வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதான் தேவன் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கும் காலம் வரும். இது இயற்கையாகவே மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள செய்த காரியமாக இருக்கிறது. ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், இது இன்றைக்கு நடக்கிற ஆவிக்குரிய யுத்தம். என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம். இதுதான் போராட்டம். இந்த போராட்டத்துக்கு நீங்க தப்பிக்க வேண்டும். நீங்க ஞானத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம போதிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏன் சபையிலே கூடுகிறோம் என்றால், நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்று நம்ம தியானிக்கிறோம். அது வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம வாசிக்கிறப்போ 10 கொம்பு, 10 தலை, 10 ராஜ்யங்கள், வாதைகள், இப்படி என்ன இருக்கிறதோ அதை தேவன் நமக்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா இன்றைக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது சரியானபடி பொருத்தி இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டு இந்த அக்கிரமத்துக்கு, இந்த மிருகத்தினுடைய சொரூபத்துக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க 13ஆம் அதிகாரத்துல வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 11 வாசிங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். ஒரு நிமிஷம் நீங்க 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். கவனமா கேளுங்க. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, தேவன் சொல்றாரு, நீங்க உன்னை வணங்க போறீங்கப்பா, ஆனா இதை யார் வணங்க மாட்டார்களாமா? உலகத் தோற்றம் முதல் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறவர்கள் வணங்க மாட்டாங்க. ஆனால் பேர் எழுதப்படாதவர்கள், பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம யாராமா? உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆமா, இதை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு நான் பிறப்பதற்கு முன்பாய், என் தாய் தகப்பன் பிறப்பதற்கு முன்பாய், இந்த பூமியிலே மனுஷன் என்று ஒருவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் என்னுடைய பெயரை அங்கே அவருடைய அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதினார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமே, அதான் விசுவாசம். அப்ப நம்ம என்ன செய்ய போறதில்ல, இந்த மிருகத்தின் முத்திரையை நம்ம வணங்க போவதோ அதை தரித்துக் கொள்வதோ அல்ல. அந்த மிருகத்தின் முத்திரை எப்படி இருக்குன்னா பாருங்க, அதைத்தான் சொல்றார் 9ஆம் வசனம், காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க தொடர்ந்து வாசிங்க, அதுல அந்த காரியம் உங்களுக்கே புரியும். வாசிப்போம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போனவன், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப. பாருங்க, இதுதான் முக்கியமானது. வேறொரு மிருகம் ஒண்ணு பூமியிலிருந்து எழும்புது. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, இந்த மிருகம் என்ன செய்கிறதாமா? முழு அதிகாரத்தையும் அதை எடுத்துக்கொள்கிறது. இது சபைகளுக்குள்ளாக நீ வரப்போகிற இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை ஒன்று வரப்போகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அவன் தேவனை போல தன்னை அங்க தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து அவன் தன்னை வெளிப்படுத்துவான் என்று சொல்ல போடுகிறது. இது சபைகளுக்குள்ள நடக்க போகிற காரியம். அதனாலதான் நான் போன வாரமே சொன்னேன், என்ன வரப்போகிறது? ஒரு சபை ஒன்று இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எல்லா சபைகளும் NWO, அதுக்கு என்ன பேரு? NWO, WCCன்னு பேரு. அந்த NWO என்னது? நியூ வேர்ல்ட் ஆர்டர். நம்ம இந்தியாவில் கூட சொல்றோம்ல, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கடவுள் என்று. அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாமே. இது வேதத்துல சொல்லப்பட்ட காரியம் தான். அது நீ வரப்போகிறது. NWO, நியூ வேர்ல்ட் ஆர்டர். இது நடக்க போகிறது. அதைத்தான் WCC என்கிறோம். WCC என்னது? வேர்ல்டு சர்ச் கவுன்சில். வேர்ல்டு உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளும், நான் இந்த சொல்ல பார்த்தீங்களா, இந்த 900க்கும் மேற்பட்ட சபைகளையும் இணைத்து
இந்த சபைகள் உடைய தலைவர்கள் இதனுடைய எல்லா உறுப்பினர்களும் ஒன்றாகி WCC என்கிற அந்த அமைப்புக்குள்ள வந்துருவாங்க. இந்த NWO என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் ஒன்றாகும். நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா ராஜாக்களும் முதல்ல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பேச மாட்டாங்க. இந்த பிரதமர் இன்னொரு பிரதமரை போய் சந்திக்க மாட்டாங்க. இன்னொரு நாட்டுக்கு போய் அவர்களோடு கூட எந்த விதமான தொடர்பும் வச்சு கொள்ள மாட்டாங்க ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு ஒருவரை ஒருவர் போய் பார்ப்பதும் உதவிகளை செய்வதும் இது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிறதை பார்க்கலாம். அதுதான் NWO. இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படி ஒரு சைடு அரசியல் ரீதியாக அது இணைந்து கொண்டும், அதை போல இந்த சபைகளும் ஒன்றாக இணைந்து அந்த சபைகளுக்கு இந்த WCCக்கு ஒரு தலைவன் வருவான், இந்த NWOக்கும் ஒரு தலைவன் வந்து இவர்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் இந்த 13ஆம் அதிகாரம். அதை என்ன செய்ய போகிறார்கள் பாருங்க, வாசிங்க. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் புத்தியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, இது என்ன செய்யுமாமா? பூமியினுடைய எல்லா குடிகளும் அதை வணங்கும்படி செய்கிறது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடக்கும். பாருங்க, அது பெரிய பெரிய காரியங்களை செய்யும். சொல்லுவாங்க, ஐயோ இவரு பெரிய ராஜாங்க, பெரிய பவர்ஃபுல் லீடருங்க, இவர் எல்லா காரியத்தையும் செய்வார், இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க அந்த ஜனங்கள் இவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, இவர் சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. அதான் அது. வாசிப்போம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. பாருங்க, இது என்ன செய்யுமாமா? பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு. பாருங்க, இந்த மிருகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சொரூபம் பண்ண வேண்டும். எப்படி பாபிலோனிலே நெபுகாத்நேச்சார் தன்னைக்கு என்று ஒரு சொரூபத்தை செய்ய சொன்னானோ, அதைத்தான் நான் தொடக்கத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நெபுகாத்நேச்சார் ஒரு சிலையை செய்ய சொல்றானல்ல, ஒரு உருவத்தை காண்கிறானல்ல, அந்த உருவம் யாருடைய உருவமா இருந்ததாமா? பெல்தஸ்தார். யாருடைய உருவம்? பெல்தஸ்தார். அந்த பெல்தஸ்தார் யார் என்றால் தானியேல். கவனமா புரிஞ்சுக்குங்க. தானியேல் யாரு? ஒரு தேவ மனுஷன். இப்போ தானியேலுடைய சிலையை தானியேல் முன்னாடியே வைத்து நீ அதை கும்பிடுன்னு தானியேல்கிட்டயே சொல்றாங்க. தானியேல் என்ன செய்யல? தன்னுடைய சிலையை அவன் என்ன செய்யல? வணங்கல. ஏன் வணங்கலைன்னா அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். தேவன் சொன்னாரு, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஒரு சொரூபமும் செய்ய வேண்டாம், என்னுடைய சொரூபமோ உன்னுடைய சொரூபமோ நீ செய்யக்கூடாது, அதற்கு முன்பாய் நீ வணங்கக்கூடாது. இன்னைக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வங்களை உண்டாக்கி அதன் முன்பாக விழுந்து வணங்கி கொள்றாங்க. அது தேவனுக்கு விரோதமான காரியம். அப்ப இங்க இந்த இதுவும் என்ன செய்ய போகிறதாமா? ஒரு சொரூபம் பண்ணி பூமியின் குடிகள் என்ன செய்ய வேண்டுமாமா? அதை வணங்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய விபச்சாரம். இதுதான் ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை என்பது. இது நடக்க போகிறது, இனி வரும் பாருங்க. சீக்கிரம் இந்த காரியம் இந்த உலகத்திலே நடக்க போகிறது. சொல், வாசிப்போம் மறுபடியும். மேலும் பாருங்க, அந்த மிருகத்தின் சொரூபம் பேசுமாம். இதுதான் இது, ஒரு மனிதன். அன்னைக்கு தானியேல் காலத்துல ஒரு சிலைதான் செஞ்சு வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மிருகம், இது பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக சென்று அவனை அனாயிட்டிங் செய்வது. அந்த மிருகம், அது அந்த மனுஷன் யார் என்று நமக்கு தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நம்ம வரும் நாட்கள் அதை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். பாருங்க, அந்த சொரூபத்தை, அவர் சொன்னதை கேட்காத யாவரையும் அது என்ன செய்யுமாமா? கொலை செய்யவும். அடுத்தது, மிருகத்தின் சொரூபத்திற்கு பாருங்க, அதற்கு சத்துவம், அதற்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அது என்ன செய்யுமாமா? அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும்
அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க WWWங்கிறது தான் அந்த மிருகம். ஏன்னா இன்னைக்கு நீங்க வெப்சைட்ல இல்லாம நீங்க எந்த ஒரு பொருளை வாங்க முடியாது, எந்த ஒரு பொருளை நீங்க விற்க முடியாது, அதான் இன்னைக்கு உலகம் பூரா வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு குரூப் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இதற்கு விளக்கம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்காரு, இதிலே ஞானம் விளங்கும். அது என்னது? மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்க பார்க்க கடவன். அது என்னவாமா? அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. மனுஷனுடைய லக்கம் 666 666. இந்த 666 ஒரு படம் கூட எடுத்தாங்க. என்னதுவாமா? அது ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையோட முடியில 666 எடுத்துன்னு அந்த முடிக்குள்ள தலை ஓட்டுல அந்த 666 எழுதி இருக்கு. அந்த குழந்தை தான் பெருசாகி வரப்போகுதுன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் கற்பனை பண்ணி சினிமா கூட எடுத்திருக்கிறான். ஆங்கில படம் ஒன்று இருக்கு அந்த மாதிரி. ஸோ அப்போ பாருங்க, மனிதன் ஏதேதோ கற்பனை செய்து என்னென்னவோ பேசிக்கொண்டு வருகிறான். அது ஒரு உபதேசமாக, அது ஒரு கொள்கையாக, அது ஒரு கோட்பாடாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த 666 என்ன, இந்த மிருகம் என்ன செய்யும், இது சிறியோரையும் பெரியோரையும் ஐஸ்வர்யவான்களை, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்களையும் தரித்திரர்களையும், சுவாதீனர்னு என்னது? நான் லிபரலா இருக்கிறேன், நான் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, நான் எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, நான் ஒரு ஃப்ரீ மேன், ஐ எம் ஃப்ரீலான்சரும்பாங்க, அதான் சுயாதீனர். அது மட்டுமல்ல, அடிமைகள், இவர்கள் யாவரும் அங்கே வலது கையிலே நெற்றியிலே அந்த முத்திரையை பெற வேண்டும். அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அது என்னன்னு வர நாட்களை நம்ம தியானிப்போம். ஏன்னால் அதற்கு முன்பாக நம்ம தானியேலுடைய அந்த காட்சிகளை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அந்த தானியேலுடைய அந்த 70 வாரங்கள் என்றால் என்ன, அந்த 70 வாரத்தின் கடைசியில் என்ன நடக்கிறது, அதற்கு பிறகு இந்த 666 எப்படி வரப்போகிறார், இந்த 666 யாரு என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல நம்ம இந்த காரியங்களை தியானிப்போம். நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, பரிசுத்தம் உள்ளவரே, மகிமையானவரே, ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், எங்களுக்கு நாங்கள் பிறப்பதற்கு முன்பாக இந்த பூமியிலே எத்தனையோ காரியங்கள் நடந்ததப்பா. அந்த ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தோடு நாங்கள் இணைந்து அது எப்படி நடந்தது, என்ன இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது, இனி வரும் நாட்களில் அது எப்படியாய் நிறைவேறும், அது நடக்க போகிறது என்று உம்முடைய வார்த்தையிலே நீ சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ முடிவு பரியந்தம் என்னவெல்லாம் நடக்கும் என்று நீர் இந்த வேதத்திலே உம்முடைய தாசர்கள் மூலமாய் நீர் பேசி வைத்துள்ளீரப்பா. அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீரப்பா. அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள, அந்த வார்த்தைகளுடைய மகிமையை அறிந்து கொள்ள, அதனுடைய அற்புதங்களை, மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை உணர்ந்து கொள்ளும். கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும். இந்த நாளிலே வாசித்து தியானித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும், என்ன காரியங்களை நாங்கள் பேச வேண்டும், நடக்க வேண்டும், எப்படியாய் ஜீவிக்கனோடு இந்த பூமியிலே சாட்சியாக நிற்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னும் அதிகமாய் உம்மை தேடவும், உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கவும், பரிசுத்தம் உண்மையான உத்தமமான இருதயத்தோடு உமக்கென்று சாட்சியாய் நிற்கத்தக்கதாக தேவ இரக்கத்தை எவருவருக்கும் தர வேண்டுமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. புதன்கிழமை வேத பகுதிக்காக, வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஜெபத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு